சார் நான் மத்த டைரக்டர் மாதிரி இல்ல. உன்னை பார்த்தாலே தெரியுதுப்பா, முடிவெட்ட கூட நேரம் ஒதுக்காம இருக்கனா ஒரு 10-15 கதை வச்சிருப்ப போலயே. 10-15 கதைலாம் இல்ல சார், ஒரே கதை ஆஸ்கார். தம்பி படம் டைட்டிலே ஆஸ்காரா? சூப்பர்ப்பா. சார் படம் ஆஸ்கார் போகும்னு சொன்னேன் சார். ஆஸ்காரா? தம்பி காலையில விநாயகருக்கு தோப்புக்காரன் போடும்போது 9வது தோப்புக்காரனுக்கு உட்கார்றேன், முட்டில டொடாக்குன்னு ஒரு சத்தம்பா. அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை முடிஞ்சுன்னு நினைச்சேன். ஆனா அந்த சத்தம் தான் என் வாழ்க்கையோட தொடக்கத்துக்கான ஒரு சிக்னல்னு இப்பதான்ப்பா தெரியுது. தெய்வம்பா, நீ கதையை சொல்லுப்பா. சார் ஓபன் பண்ணா பட்டா பகல்ல நடு ரோட்ல. என்னப்பா கொலையா? சார் நான் தான் சொன்னல சார், நான் மத்த டைரக்டர் மாதிரி கிடையாதுன்னு. சாரிப்பா சொல்லுப்பா. பட்டா பகல்ல நடு ரோட்ல ஒரு பீயை காட்டுறோம் சார். கால்ல இருந்து எல்லாமே தப்பு தப்பா கேக்குதுப்பா. நீ என்னப்பா சொன்ன? சார் உங்களுக்கு கரெக்டா தான் கேட்டுக்குது. பீ தான், பீ வச்சுதான் கதையே. பீயா? அது ஏன் சார் அதை விட கேவலமா மூஞ்சி வச்சுக்கிறீங்க? தம்பி பீயை வச்சு யாருன்னா படம் எடுப்பாங்களா? சார் ராஜமௌழி ஈ வச்சு படம் எடுக்கும்போது நம்ம ஏன் சார் பீயை வச்சு படம் எடுக்கூடாது? பீயோ ஒன்னாடா வரவெல்லாம் பீ கதை எடுத்துன்னு வரான்னு கவலைப்பட்டா நீ என்னடா பீயை வச்சு கதை எடுத்துன்னு வந்துக்கிற? சார் நீங்க ஏன் சார் பீயை டிஸ்கஸ்டிங்கா பாக்குறீங்க? ஆர்ட்டா பாருங்க சார். நான் ஏன்டா பீயை ஆர்ட்டா பாக்கணும்? இந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணனா போற வரவனா பீ பட ப்ரொடியூசர் கலாய் பண்ணுங்கடா. அதுதான் சார் நம்ம படத்தோட ப்ரமோஷன். என்னடா பைத்தியக்கார மாதிரி பேசுனீங்கற? ஏந்து போடா. சார் ஒரு ஆஸ்கார் வாங்க போற படத்தை நீங்க ரிஜெக்ட் பண்றீங்க. ஆஸ்காரா? இந்த படம் ரிலீஸ் ஆச்சுனா உனக்கு ஒரு பொம்மை கார் கூட கிடைக்காது, போடா. சார் இந்த படத்தோட டைட்டில் மட்டும் கேட்டீங்கன்னா உடனே கையில காசு எடுத்து கொடுத்துருவீங்க. பீயை வச்சு எடுத்த படத்துக்கு நான் மூத்ரோன் டைட்டில் வச்சிருப்பேன். சார் என்னடா எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? அதான் சார் டைட்டில். டேய் கால்ல கூட விழுறேன்டா, போடா. யாரா இவங்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி தரது? அதுக்கு 11 பேர் கொண்ட குழு இருக்காங்க.